ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டி தான். பட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஏறத்தாழ அந்த மாதிரியாகலாம் வரும். ஆனால் நீங்கள் இந்த பட்டியை வந்து பார்த்துட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ப்ளவுஸ்க்கு பட்டி வந்து ரெடி ஆகிடும். எந்த மாதிரி ப்ளவுஸாக இருந்தாலும் இவ்வளோ தான் அளவுன்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஹைட் வந்து அவங்களுக்கு வந்து பாடி மெஷர்மெண்ட்டில் ஹிப் ஹைட் எவ்வளோ இருக்குன்றத பார்த்துக்கோங்க. இப்போ 8 இன்ச்சு இருக்குன்னாக்கா 8 இன்ச்சு கூட வந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி கீழவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைனும் போட்டுருங்க. இப்போ நான் போடுற மாதிரி அதே மாதிரி இப்போ வந்து நான் வந்து ஹைட் எவ்வளோ இருக்குன்னுட்டு ஃப்ரண்ட்டோட அளவு பார்த்துக்கிறேன். ஃப்ரண்ட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 இன்ச்சுக்கு வருது. அதுலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி கீழே வந்து 2.5 இல்லை 2.25 வைங்க. அதுக்கடுத்து வந்து மேலே வந்து பட்டிக்கு வந்து எப்படின்றது வந்து இது முன்னாடியே வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த பட்டிக்கு அது வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட் இருக்குது இல்லையா, அந்த பேக் பார்ட்டில் நம்ம எவ்வளோ மைனஸ் பண்ணுறோமோ ஒரு 2.5 இன்ச்சு மைனஸ் பண்ணுறீங்கன்னாக்கா இங்கே வந்து 3.5 இன்ச்சியாக வைங்க. அப்போ வந்து இங்கே தையலுக்காக தான் அந்த 3.5 இன்ச்சு வைக்கிறோம். இந்த மாதிரி வந்து பட்டியை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லை பட்டி மட்டும் வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பட்டி மட்டும் எவ்வளோ கிளியராக இன்னும் சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் வந்து இந்த பட்டி அளவு போட்டாச்சு, கரெக்டாக வெட்டிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் வெட்டி வந்து பட்டியை ஸ்டிச் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஏறத்தாழ வராது. ரெண்டாவது வந்து ஒரு 1/4 இன்ச்சு வருது அப்படின்னா பயப்படாதீங்க. நீங்கள் வந்து தைக்கிறதுல வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு தைச்சிங்கனாக்கா அந்த 1/4 இன்ச்சை ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு அளவு வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக வரத்துக்கு யாருக்காக இருந்தாலும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்க தான் செய்யும். அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக சிசர் கட் பண்ணிவிட்டு அதை பிறகு ஸ்டிச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்ஷனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அளவை செக் பண்ணுறேன். அளவை செக் பண்ணிவிட்டு இந்த லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைனையும் கட் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வச்சு பார்த்தோம்னாக்கா அதே மாதிரி அந்த எங்கே தையலோ அங்கேக்கான சிசர் கட்டும் கொடுத்துருங்க. இப்போ இந்த இதுக்கு இந்த அளவு, இந்த இதுக்கு இந்த அளவு அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பட்டி வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கும். இந்த லைன் பாருங்கள் எவ்வளோ போடுறீங்களா, மேலே 2 இன்ச்சு போடுறீங்கன்னா அதே தான் வந்து இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியாச்சு. இது வந்து பேக்கோட அளவில் ஒரு கோடு போட்டிருக்கு இல்லையா, அதுதான் 2.5 இன்ச்சு. அப்போ அந்த 2.5 இன்ச்சு கூட நான் 3.5 இன்ச்சு வச்சு பட்டியை வந்து கட் பண்ணேன். அப்படி கட் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு பட்டி ஷேப் வந்து ரொம்பவே வந்து கிளியராக வந்து கிடைக்கும். இது வந்து ஸ்லீவ். இந்த ஸ்லீவ் வந்து ஒரு சைடு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாத்து கொடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். கிளாத் பீஸ் எப்படி கொடுத்து எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்றத அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ ஆரி ப்ளவுஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஆரி ப்ளவுஸில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கனாக்கா நெக்கு வந்து சென்டர் பார்த்துக்கணும். இந்த நெக் சென்டர் பார்த்துட்டு இதுக்கு மேலே வந்து வைங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா அடித்து திருப்புற மாதிரி ஒரு மெத்தடு. இதுலேயே வந்து கேன்வாஷ் கொடுத்து அது பிறகு பீஸ் ரெடி பண்ணிவிட்டு அது பிறகு தைக்கிற மாடலும் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் கொடுத்துட்டு நம்ம வந்து திருப்புற மாதிரியும் இருக்கும். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அப்படியே அடித்து எப்படி திருப்புறதுன்றது மட்டும் இதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது எல்லாத்துக்கும் வந்து அயன் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். அதை வந்து நல்லா வந்து அயன் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நீட்டாக வந்து தையலுக்கான அளவுங்க வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து அயன் பண்ணி எவ்வளோ கூடுமான வரைக்கும் ஆரி ஒர்க்கு மேலே படாமல் வந்து அயன் பண்ணுங்கள். இப்போ நிறையவே வந்து மார்க்கெட்டில் வந்து அயனிங்க்கு ஒரு கவர் கூட வருது. அதை வச்சு கூட நீங்கள் வந்து வாங்கி அயன் பண்ணலாம் பயமாக இருக்குது அப்படின்னாக்கா. இல்லை லேசாக அதை விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி இப்படி கூட நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 இன்ச்சு வந்து இடைவெளி விட்டுட்டு நான் வந்து கட்டிங் போட்டுடுறேன் இந்த மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி கட்டிங் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பக்கமும் வந்து உங்களுக்கு துணி இருந்தாலும் நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு அது பிறகு ட்ரிம் பண்ணி விட்டுடலாம் மொத்தமாக. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு சென்டரில் வந்து ஒரு 3 சென்டர் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து ஒரு அர்க்காத்து வச்சுக்கோங்க. அப்போ சென்டர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இது வந்து இந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா
இந்த துணி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னாக்கா அந்த கையை வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்துடலான்னு பார்த்தேன். அப்போ பேக்குக்கு பத்தலைன்னா அது கஷ்டமாயிரும். அதனால் கையை வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலான்ற முடிவு பண்ணிவிட்டு எந்த பக்கம் வந்து உள்ளாழம் வருதோ அந்த பக்கம் வந்து துணியை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பக்கம் வெட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, துணி வந்து கரெக்டாக ஸ்டேபிள் ஆயிரும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த உள்ளாழம் வெட்டுறோம் இல்லையா, அந்த பக்கம் வந்து அந்த துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பத்தாமல் இருக்குது பாருங்கள், அதை வந்து போட்டுட்டேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம கைக்கு அந்த உள்ளாழம் எடுக்கும்போது அது வந்து அங்கே ரிமூவ் ஆகிடும். இப்போ எக்ஸஸாக வச்சு நான் வந்து இதை வந்து வெட்டிக்கிறேன். ஏன்னு கேட்டாக்கா இந்த பக்கமும் நம்ம பீஸ் கொடுக்கணும், லைனிங்க்கும் மெயின் பீஸு கரெக்டாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் வந்து வெட்டிட்டேன். இப்படி தான் வந்து நம்ம வந்து அதை பார்த்து ஒன்று ஒன்றும் வந்து பார்த்து இந்த ஆரி ஒர்க் போடுற ப்ளவுஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். நம்மளே அளவு போட்டால் கூட சரி, இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நான் அந்த அளவுலேயே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த இன்னொரு ஸ்லீவையும் வந்து நான் வந்து வெட்டிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு வாட்டி லைனிங் வச்சு நம்ம எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டோம். இதை அப்படியே திருப்பிக்கிட்டு நம்ம வந்து அந்த எக்ஸஸான அளவையும் வந்து சேர்த்து இது பாருங்கள் இப்படி வந்து வெட்டிட்டோம். இப்படி வெட்டினா தான் நம்மளுக்கு வந்து இப்போ இந்த இடம் தான் உள்ளாழம் வந்து வர இடம், அதனால அதை வந்து நம்ம ட்ரிம் பண்ணிடலான்ற முடிவுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து ஸ்லீவ் வந்து வெட்டி முடித்தாச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டு வந்து உங்கள் நெக்கு வந்து எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நெக்குக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மார்க்கிங் கொடுத்துக்கணும். இது வந்து நான் வந்து இப்போ அப்படியே அடித்து திருப்புறதுனால ஓரளவுக்கு வந்து ஷ்ரிங்காக இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நல்லா அயன் பண்ணிடுங்க. அயன் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து நான் இன்ட்டு போட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டாக்கா லெஃப்ட்டு ரைட்டு வந்து மாறக்கூடாது இந்த மாதிரி அடித்து திருப்பும் போது. ஏன்னா ஒரு சைடுக்கு வந்து கரெக்டான வந்து நம்ம போட்டே அளவு வந்து மெஷர் ஆகியிருக்கும். அப்போ இன்னொரு பக்கம் நம்ம எடுக்கும் போது அதை மாற்றி போட்டுட்டோம்னா ரெண்டுமே ரைட் வந்துடும். அதனால் இந்த இன்ட்டு போட்டுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அதை கரெக்ட் பண்ணிவிட்டு எப்படி வருது அப்படின்றத செக் பண்ணிக்கிறேன். நான் இன்னொரு அளவு இருக்கு இல்லையா ஃப்ரண்ட்டு, அது வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு தான் இதை வந்து கட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பக்கம் அந்த பக்கம் போட்டுட்டேன். எந்த பக்கம் கொஞ்சம் கிளாத் இல்லையோ அதை வந்து நம்ம அப்புறமா வந்து இது பண்ணிக்கலான்ற மாதிரி அதை போட்டுட்டு தான் நான் வந்து இதை வந்து வெட்டுறேன். ஏன்னு கேட்டால் நம்ம எல்லாத்தையும் வந்து வெட்டிட முடியாது. ஏன்னா துணியும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால 2 சைடு பார்ட்ரு வந்துடுச்சுனாலே இந்த ப்ராப்ளம் எல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபேஸ் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். அந்த 2வது இதுக்கு அளவு வந்து கரெக்டாக வருதான்றதை பார்த்துக்கணும். பட்டி வந்து பிரச்சனை இல்லை, நம்ம பீஸ் ஜாயின் பண்ணிக்கணும், பட்டியை வந்து கரெக்ட் பண்ணி போட்டுடலாம். பட் வந்து இதெல்லாம் மெயினாக தெரியறதுனால இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து போட்டு நீங்கள் வந்து கட்டிங் பண்ணணும். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இந்த கட்டிங் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். தைக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் வந்து தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்